உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தது, ஞாபகம் இருக்காக? புயல் வந்தது. தமிழ்நாடு வானிலை, இந்திய வானிலை, அமெரிக்கா வானிலை, சென்னையில் இருக்கிற தனியார் வானிலை எல்லாம் ஒரே மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த புயல் சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல கரையை கடக்கும். என்ன சொன்னாங்க? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல கரையை கடக்கும். இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் JK, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் அன்பழகன், ராஜா அன்பழகன், உமாசங்கர், ஏழுமலை எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், கலெக்டர், மேயர், டெப்டி மேயர் எல்லாம் ரோடுக்கு வந்து இறங்கி டமால் டிமில் முன்னேற்பாடுலாம் பண்ணி மண்டபம் பிடிச்சி சாப்பாடு ஆக்கி ரொட்டியை வாங்கி பாலை வாங்கி எல்லாம் ரெடியா வந்து காத்துன்னு வந்தோம். புயல் வருமானு அது விழுப்புரம் போயிடுச்சு. நாங்க இங்க ரெடியா காத்துட்டு இருந்தோம். அது ஆனா இந்த புயல சாதாரண புயலா நினைக்காத, விஞ்ஞானத்துக்கே போக்கு காட்டின புயலே தெரியுமா? பாண்டிச்சேரியில போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போன ஒரே புயல் இந்த புயல் தான். நம்ம போய் பாண்டிச்சேரிக்கு போவோம் 2 நாள் ஜாலியா இருக்கலான்ட்டு. புயல் பாண்டிச்சேரியில போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தது. நாங்க இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா எல்லா விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லிச்சு. விஞ்ஞானம் இன்னைக்கு கையடக்க தொலைபேசியில வந்துருச்சு. அமெரிக்கால என்ன நடக்குது டி நகர்ல இருந்து பார்க்கலாம், டி நகர்ல என்ன நடக்குது அமெரிக்கால இருந்து பார்க்கலாம். விஞ்ஞானத்தை நம்பணும். ஆனால் இயற்கை சொன்னது, என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் இயற்கைக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த புயல் காமிச்சிருச்சு. நாங்க எல்லாம் ரெடியா இங்க பண்ணி வச்சிருந்தோம். உங்களுக்கு தெரியாது என்ன காரணம்? திடீர்னு ஒரே நாள் லைட்டு விழுப்புரத்துல 50 சென்டிமீட்டர் மழை, கடலூர்ல 60 சென்டிமீட்டர் மழை, கிருஷ்ணகிரியில மழை, தருமபுரியில மழை, யாருமே எதிர்பார்க்கல. 5 மாவட்டம் சின்னாபின்னம் ஆயிடுச்சு. நாங்க இங்க காத்துட்டு இருந்தோம், அங்க போயிடுச்சு. அது ஒன்று சொல்ல என்ன காரணம்? விஞ்ஞானத்தை நம்பணும். விஞ்ஞானம் சொன்னதை நம்பி இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். நான் முதல்ல சொன்னேன்ல, எல்லா சீரியல் வந்து விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்ட்டு. இந்த சீரியல் இப்ப மிஸ் ஆனாலும் 9 மணிக்கோ நாளைக்கோ நைட்லயோ யூடியூப்ல போய் பார்த்துடலாம். இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போயிருக்கு. இதே அப்படி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாமே எங்க அம்மா வயசு எங்க அக்கா வயசா இருக்கிறீங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி போனா சன் டிவி இருந்ததா? கேபிள் டிவி இருந்ததா? நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு டிவி தான், தூர்தர்ஷன் ஒரு சேனல். கரெக்டாக்கா? வெள்ளிக்கிழமான ஒளியும் ஒளியும். எது? வெள்ளிக்கிழமான ஒளியும் ஒளியும். ஞாயிற்றுக்கிழமான ஒரு தமிழ் படம். வியாழக்கிழமான எங்களை மாதிரி சின்ன பசங்க ஜெயின் ராபர்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம். கரெக்டா? இதை தவிர எதுவும் பார்க்கல. அப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் டிவி கிடையாது. 100 வீடு இருந்தா 3 வீட்டுல தான் டிவி இருக்கும். ஒளிய பாக்குறதுக்கு 4 நாள். கரெக்டாக்கா? அது 4 நாள் கொடுத்து பார்த்தோம்ல, கை தட்டேன் எல்லாம் 4 நாள். ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கணும்னா 50 பைசா. இதுல பாத்தீங்கன்னா சில வீட்டுல ஜன்னல் வழியா எட்டி பார்ப்போம், சில வீட்டுல வாசப்படல உட்கார்ந்து இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, நாங்க சாப்பிட போறோம், போங்க போங்க போயிட்டு அப்புறம் வாங்க. இதெல்லாம் கூட அனுபவிச்சிருக்கோம். 100 வீடு இருக்கும், 3 வீட்டுல தான் டிவி இருக்கும். ஆனா மகராச கலைஞர் தான் தமிழ்நாட்டுல எல்லார் வீட்டுக்கும் டிவி கொடுத்து யாரும் யார் வீட்டுக்கும் போகாம படம் பார்க்க வச்சார். நாங்கெல்லாம் விஞ்ஞானத்தை நம்பி இங்க ஏற்பாடு பண்ணி பார்த்தா புயல் மழை அங்க போயிடுச்சு. இந்த கூட்டம் யாருடைய கூட்டம்? ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் கூட்டம். திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டார், திடீர்னு இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர் ஆயிட்டார். இவ்வளவு வேகமான வளர்ச்சி தேவையான ஒருத்தன் கேட்கறான் தெரியுமா? அவனை பார்த்து சொல்றேன், 29ஆம் தேதி நைட்டு 60 சென்ட் மழை பெய்கிறது. விழுப்புரம், கடலூர், தருமபுரி, திருவண்ணாமலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பின துணை முதலமைச்சர் 7ஆம் தேதி காலையில வீட்டுக்கு வரார். 6 நாள் கொட்டுக மழையிலே, சேர்ல வெள்ளத்துல மழையில போய் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் உதவி செய்த ஒரே தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். யாரும் மறந்துடக்கூடாது. 6 நாள் கடலூருக்கு போனார். உங்களுக்கு தெரியும், இப்ப புதுசா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். குறிப்பா 4 யூடியூப்காரர் வந்திருக்கிறாங்க, என்ன பேசுவேன்னு பாக்குறதுக்காகவே நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். ஜனநாயக நாடு, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. குடியரசு நாடு, கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியல் பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம், கொள்கையை சொல்லலாம், தேர்தல் நிக்கலாம். ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணணும். மாநாடு போட்டார், டயலாக் எல்லாம் பேசினார்.
இதுல வேற இப்ப எல்லா டிவி, எல்லா மீடியா, எல்லா பத்திரிகை, எல்லா வார பத்திரிகையும் ஒரு டாட் வச்சுக்கிட்டே வராங்க. எங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் வேலன் இருக்கிறார். ஒருத்தன் 1 மணி நேரம் பேசி புரிய வைக்க முடியாததை ஒரு சின்ன கார்ட்டூனில் புரிய வைக்கக்கூடிய சக்தி நம்முடைய மாவட்ட செயலாளர் அந்த வேலுக்கு உண்டு. எல்லாருமே கேள்வி ஆச்சரிய குறிப்போம் என்ன தெரியுமா? நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். திமுக ஆட்சி தொடருமா? அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா? யார் 2வது இடம்? யாருக்கு டெபாசிட் பறி போகும்? யார் ஓட்டு சதம் உயரும்? யாருக்கு குறையும்? யார் ஜெயிப்பா? யார் தோப்பா? யார் கோட்டைக்கு போவா? யார் கோட்டையில் தங்குவான்னு இவங்களாவே எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ. நினைவில் வாழுகிற மாவீரன் ஜே அன்பழகன் வாழ்ந்த தொகுதி என்று கூட சொல்லுகிறேன். மாவட்ட செயலாளர் வேல் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே. இருக்கிறார். எல்லாம் கேட்கிறான். அடுத்த முறை என்ன நடக்கும், என்ன நடக்கும், 2026 என்ன நடக்கும், என்ன நடக்கும் தெரியுமா? டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பனால் தடுக்க முடியாது. யாரும் மறந்துவிடக் கூடாது. யார்கிட்ட டைலாக் கூடுறீங்க? நான் முதல்ல சொன்னேன், கொட்டுகிற மழை, வெள்ளம், பாதிப்பு. 6 மாவட்டம் பாதிக்கப்பட்டது. 38 பேர் இறந்து போனார்கள். 2000 கால்நடைகள் இறந்து போனது. ஏறத்தாழ 50,000 40,000 வீடுகள் இடித்து விழுந்திருக்கிறது. 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டது. 6 நாள் கொட்டுகிற மலையிலே சேரியில போய் ஆறுதல் சொன்ன எங்கள் தலைவர் உதயநிதி எங்கே? பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்காமல் நடிகையின் கல்யாணத்துக்கு கோவாக்கு போயிருக்கிற அந்த நடிகர் எங்கே? யோசிக்க வேண்டாமா? திமுக பத்தி பேசுவதற்கு அந்த நடிகருக்கு யோகிதை இருக்கிறதா? அம்பேத்கர் விழாவில் பேசுகிறார். ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த விழாவில் நடிகர் என்ன பேசியிருக்க வேண்டும்? அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமைப்படுகிறேன். நான் அம்பேத்கரை படித்ததில்லை, விழாக்கு வந்திருக்கிறேன், இனிமேல் படிப்பேன். இந்த புத்தகத்தில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சித்தாந்தத்தை பின்பற்றுவோம், அம்பேத்கர் வழி நடப்போம், அம்பேத்கர் கொள்கையை நாட்டு மக்களிடத்தில் பறைசாற்றுவோம். இப்படி எல்லாம் பேசி இருந்தார்னா அந்த நடிகரை பாராட்டி இருக்கலாம். பேசுற அந்த நடிகர் அம்பேத்கரை பத்தி பேசவில்லை, சட்டமேதையின் சிறப்புகளை பத்தி பேசவில்லை, அண்ணல் அம்பேத்கரின் தியாகத்தை பத்தி பேசவில்லை. அவர் எந்த புத்தகத்தை வெளியிட்டாரோ அந்த புத்தகத்தை பத்தி கருத்து சொல்லவில்லை. அந்த மேல நின்று கூட சொல்கிறார், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுக விடமாட்டோம், திமுகவை அழிச்சு காட்டுவோம். பெரிய காமெடி என்னன்னா, யார் வந்தாலும் உடனே ஆரம்பிச்சிடான் திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம். எப்படி ஒழிப்பீங்க? திமுக சாதாரண இயக்கமா? நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைத்த காலானா? திமுக முருங்க மரமா? யார் வேண்டாலும் உடைத்து விடுவதற்கு திமுக யாராலும் அடக்க முடியாது ஜல்லிக்கட்டு காலை என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. எப்படி திமுக ஒழிப்பீங்க? திமுக என்னன்னு இன்னும் நீ தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் போய் கேட்டுப்பார், திமுக என்னன்னு தெரியும். திமுக சாதாரண இயக்கமா? உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜி சொன்னார், திமுகவின் கட்டவரல வெட்டுவேன்னார். அந்த ராஜாஜிக்கு சமாதி கட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். யார் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய கிங் மேக்கர் பெருந்தலைவர் காமராஜர் சாஸ்திரியை பிரதமராக்கினார், இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். இந்தியாவின் கிங் மேக்கர் என்று சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை நெருக்கடி நிலையில் காப்பாற்றி பாதுகாத்த இயக்கம் திமுக. தமிழ்நாட்டு இரும்பு மனிதர் சொல்லப்பட்ட பக்தோச்சலம் திமுகவை அழித்து விட்டுதான் என்னுடைய வேலை என்று சொன்னார். அந்த பக்தோச்சலத்தை தோற்கடித்த கட்சி திமுக. திமுக விட்டு வெளியே போய் திமுகவை முடிப்பு என்று சொன்னார் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆருக்கும் சமாதி கட்டிய இயக்கம் திமுக. என் கண்ணு கெட்டின தூரம் வரையும் எதிரியே தெரியலன்னு சொன்ன ஜெயலலிதா கடைசியில சாகர காலத்தில் அந்த அம்மையார் பக்கத்திலே யாருமே இல்லை. அந்த ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் எழுதியது திமுக. வரலாறு தெரியாமல் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்னா நான் நடிகரை பணிவோடு கேட்கிறேன், ஐயா 6 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். 28 குடும்பம் என்ன தெரியுமா? இந்த நடிகர் அந்த விவசாயி போய் பார்க்க வேணாம், அந்த நடிகர் இடிஞ்சு விழுந்த வீட்டை போய் பார்க்க வேணாம், அந்த நடிகர் இறந்து போன கால்நடை உரிமையாளருக்கு ஆறுதல் சொல்ல வேணாம், அந்த நடிகர் எங்குமே போயிருக்க வேணாம். ஆனா அந்த நடிகர் எங்க திரும்ப போயிருக்கணும்? புயல் சென்னையில வரும்னா மழை விழுப்புரத்துல பெஞ்சது, திருவண்ணாமலை மலை மீது ஒரு பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல விழுந்தது. திருவண்ணாமலை அக்னிதலன் பேரு. இன்னைக்கு பௌர்ணமிக்கு 20 லட்சம் பேர் அந்த மலையை சுத்தி வராங்க நல்லா இருக்கணும்ட்டு. புயல் இங்கே வரல, அங்க அடிக்குது,
மழை விழுப்புரத்துல பெய்யுது, பாறை திருவண்ணாமலை உருண்டு போகுது. மலை மேல 2800 அடி ஹைட் மலை, உச்சியில இருந்த பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல விடுது. அந்த வீட்டுக்குள்ள இருந்த 5 சிறுவர்கள் நசுங்கி செத்து போயிட்டாங்க. ஐயா விஜய் அவர்களே, இவ்வளவு நேரம் பேர் சொல்லல, இப்பொழுது சொல்லுகிறேன். ஐயா நடிகர் அவர்களே, உங்க கால் மழை தண்ணியில படாதா? உங்க கால் டயர் சேர்ல வராதா? நீ எங்கேயுமே போவானா? செத்து போன அந்த பிஞ்சி குழந்தைங்க இளவு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. பெரியவர்களே, தாய் மகளே, இதை பெருமையாக சொல்லவில்லை, அடக்கத்தோடு சொல்லுகிறோம். 18 மணி நேரம் ஆச்சு அந்த பாறை விழுந்த வீட்டில இருந்து அந்த 5 சடலங்களை மீட்பதற்கு, குழந்தைகளை மீட்பதற்கு. என் இளைய தலைவன் 18 மணி நேரமும் அந்த மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து அந்த 5 சிறுவர்களையும் மீட்டு தந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். யோசிக்க வேண்டாமா? நடிகர்னா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? என்ன வேணாலும் ஆணவமா சொல்லுவீங்களா? நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன். எங்க இருந்து வர்றது? இன்னைக்கு சொல்லி எழுதி வச்சுக்கோ. 2026 தியாகராயர் தொகுதி உள்பட 200 தொகுதியில் திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெறும். அதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன காரணம்? ஆணவமா சொல்றோமா? அகங்காரமா சொல்றோமா? ஆளுங்கட்சி திமிரல சொல்றோமா? சத்தியமா இல்ல. எப்படி சொல்றோம்? உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால். உங்களுக்கு உழைத்திருக்கிறோம். சொன்னதை இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் காயா இன்னைக்கு சாயங்காலம் அறிக்கை விட்டுக்கிறார். 2026 அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எங்க வந்து பிடிக்கிறது? ரொம்ப நேரம் டல்லாவே உட்கார்ந்துக்கிறீங்க. அதனால ஒரு காமெடி சீன் சொல்றேன். கரகாட்டக்காரன் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா பாக்கலையா? எல்லாரும் பாத்துருப்போம்லக்கா. கரகாட்டக்காரன் படம் பார்த்தோம்லாம் கை தூக்குங்க. ஓகே, ஜென்ஸ்ல யாரும் பார்க்கல போல இருக்குது. கரகாட்டக்கார படத்துல ஒரு சீன் வரும். ஒரு சிகப்பு கலர் காரை செந்திலும் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் வந்துச்சா? ஆட என்ன இந்த டப்பா காரை வச்சு உயிரை வாங்கினீங்க, வித்து தொலைய மாட்டீங்கன்னு ராமராஜன் கேட்பாரு. அப்ப சேர்ந்து கவுண்டர் பண்ணி சொல்லுவார், என்ன தம்பி இந்த காரை பத்தி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. அப்ப செந்தில் திருப்பி கேட்பார், அண்ணே இப்ப சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சிருக்கிறாங்கன்ட்டு. பலான்னு ஒரு அறை விடுவார். ஏன்டா யாரு யாரு வச்சிருக்கிறா பாக்குறதுதான் என் வேலையான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யாரு வச்சிருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்ட, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்ட, எடப்பாடி காம்பு மட்டும் தான் இருக்குது. காம்பை பிடிச்சி சொல்றாரு, நாங்கள் 26 ஆட்சியை பிடிப்போம். எங்க அதை பிடிக்கிறது? இலையே ஓட்டல, அதுவே 4 கடை. நம்மளுக்கு கேட்கறவன் கேனேன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டு இல்ல கேடிவி தெரிஞ்சுன்னு. காலைல 10 மணிக்கு எடப்பாடி அறிக்கை விடுறாரு, அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் தினகரன் நீக்கி விட்டோம். இது 10 மணிக்கு. 12 மணிக்கு இன்னொரு அறிக்கை வருது. யார் விடுறது? சசிகலா விடுது. அதிமுக எடப்பாடியை நீக்கி விட்டோம். 1 மணிக்கு அறிக்கை விடுது. யார் விடுறாரு? ஓபிஎஸ் விடுறாரு. அதிமுகவிலிருந்து தினகரையும் சசிகலாவையும் எடப்பாடி நீக்கி விட்டோம். இவனுங்களே மாத்தி மாத்தி நீக்கினாங்களே தவிர கட்சி இருக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய கட்சிடாது. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா வழி நடத்தின கட்சி. இன்னைக்கும் ஓப்பனா சொல்றோம், எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான். ஒண்ணு நாங்க இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். நடுவுல எந்த பரதேசி பண்டாரமோ வட விடமாட்டோம் சொல்றதுக்காக தான் சொல்ல வரேன். அப்படி இருந்த அதிமுக கட்சி இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு? என்ன காரணம்? மோடி காடியில போய் விழுந்ததால, மோடி கிட்ட போய் சரணாகதி ஆனதால, மோடி கிட்ட போய் தமிழ்நாடு உரிமையை கொண்டு போய் அடமானம் வச்சதால, உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள, நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள மோடி ஷூவை பாலிஷ் பண்ணதால வந்த நிலைவென்ன? இன்னைக்கு அதிமுக சின்ன பின்னமாகி இருக்கிறது. ரெட்டையில யாருக்குன்னே தெரியல. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, பெருமையா சொல்லட்டுமா, இங்க இருக்கிற திமுக காரங்க என்ன தெரியுமா கெத்து, என்ன தெரியுமா மரியாதை? இன்னைக்கு திமுக வயசு 75. 75 வருஷம் திமுக வயசு. இந்தியாவில தேசிய கட்சி 6 கட்சி இருக்கு. காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு, சமாஜ்வாடின்னு 6 கட்சி, கம்யூனிஸ்ட் உள்பட 6 கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம், இப்ப வேற சின்னம். காங்கிரஸ்க்கு ரெட்ட மாடு, ஒத்த மாடு, ராட்னம் இப்ப கையில வந்து நிக்குது. பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் முதல்ல ஒன்னா இருந்தது, வேற சின்னம், உடைந்தது, வேற வேற சின்னமா மாறிடுச்சு. சமாஜ்வாடிக்கு வேற சின்னம், பகுஜன் சமாஜ்க்கு வேற சின்னம், பாஜக
ஜனசங்கமா இருந்தது. அப்ப வேற சின்னம், இப்ப வேற சின்னம். 6 கட்சி இந்தியாவில தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வேறு, இப்பொழுது வேறு. தமிழ்நாட்டில் 40 கட்சி மாநில கட்சி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஆரம்பிக்கிற போது அதனுடைய முதல் சின்னம் என்ன தெரியுமா? யானை. பண்டுட்டி தொகுதியிலே பண்டுட்டி ராமச்சந்திரன் யானையில ஜெயிச்சாரு. யானையில ஜெயிச்சதால சட்டமன்றத்துக்கு யானையிலே போனாரு. தாமரக்கணி விட்டா ஒரு அறை, யானையும் காணும், பண்டுட்டி ராமச்சந்திரன் காணும். தேர்தல் கமிஷன் யானையை வாங்கி ஜூல விட்டு மாம்பழத்தை கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சப்பினிட்டு முடிஞ்சிட்டா. அடுத்து நம்ம வைகோ நம்மளை விட்டு போனார், புயலா போனார், கொடைய கொடுத்தோம், உடஞ்சிச்சு. மம்பரத்தை வாங்கி ஜாட்டி நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாரு, நீங்களே வச்சுக்கங்க. இப்ப இருக்கிற அதிமுக மாயத்தவர் கட்சி ஆரம்பிச்சார், எம்ஜிஆர் பதிவு பண்ணார், 8 சின்னம் கிடைச்சது. 77 ஆட்சிக்கு வந்தார், 87 செத்து போயிட்டார், 88 சக்காளிச்சி சண்டை. அதிமுக யாருக்குன்ட்டு ஜானகிக்கு ரெட்டப்புறா கொடுத்தாங்க, ஜெயலலிதாவுக்கு சேவல் கொடுத்தாங்க. அதிமுக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? 6 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். தமிழ்நாட்டில் 40 கட்சி, 39 கட்சிக்கு சின்னங்கள் மாறியது. ஆனால் 1957 துவங்கி 2024 வரையில் அண்ணா பெற்று தந்த உதயசூரியனை தவிர வேறு சின்னமே பார்க்காத ஒரே இயக்கம் திமுக. திமுக திமுக 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். 1-2 இடத்திலேயாவது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்றால்தான் மோடிக்கு மரியாதை, அமித்ஷாக்கு மரியாதை, அண்ணாமலைக்கு மரியாதை எத்தனையோ குட்டிக்காரணம் போட்டு பார்த்தாங்க. தேர்தலில் 2 எம்பியாவது பிஜேபி ஜெயிக்கணும்ட்டு. 1 முறை 2 முறை இல்ல, 9 முறை இந்தியாவின் பிரதமர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணார். எத்தனை முறை? 9 முறை. 4 முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, 20 மத்திய மந்திரி வந்தாங்க, நடிகர் வந்தார், நடிகை வந்தால் எல்லாரும் வந்தாங்க. பிஜேபி காரங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படியாவது திமுக வெற்றி, பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தென் சென்னையில் பிஜேபி தான் வெற்றி வரும். ஏன் வெற்றி பெறும்னா மயிலாப்பூர் இருக்கிறது, தியாகராய நகர் இருக்கிறது. இங்க இருக்கிறவங்க ஓட்ட அள்ளி அப்படியே அந்த அக்கா பிரச்சாரம் பண்ணிப்பார். தாமரை மலர்ந்தே தீவிர எட்ல அதுக்கு என்ன பண்ண மாட்டோம். இப்படி இப்படி இருந்துச்சு. எங்களுக்கு கூட கொஞ்சம் பயம் உள்ளுக்குள்ள. தேர்தல் நேரத்தில் ஐயோ மயிலாப்பூர்லாம் அவள் அதிகமா இருக்கிறாளே, தியாகராயர்லயே அவள் இருக்கிறாளே, இவன் பிஜேபி வர பேசுதே, இப்படிலாம் சொல்லுதே, என்னாமோ ஏதாமோன்ட்டு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. எங்க அண்ணன் மயிலை வேலுவும் ஜேகேவும் சேர்ந்து நீ என்னதான் பண்ணாலும் சரிடா, தியாகராயர் நகரும் மயிலாப்பூரும் திமுக கோட்டை என்பதை மீண்டும் ஒரு முறை கழக தலைவர் நிரூபித்து காட்டினார். 20 மத்திய மந்திரி வந்துட்டான், 4 முதலமைச்சர் வந்துட்டான், நடிகர் வந்துட்டாங்க, 9 முறை பிரதமர் வந்துட்டாரா. உளவுத்துறை அறிக்கை கேட்கிறாராம் பிரதமர். அறிக்கை கொடுத்துக்கிறாங்க. என்னையா ரிப்போர்ட் கேட்டுக்கிறாரு. போலீஸ் சொல்லியிருக்கு, ஐயா நீங்க 9 முறை வந்தீங்க, 4 முதலமைச்சர் வந்தாங்க, 20 மத்திய மந்திரி வந்தாங்க, அப்பயும் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலையான்னு என்ன சொல்லியிருக்கான்? செல்ஃப் எடுக்கல, மலர்ற மாதிரியே தெரியலையானுங்கிறான். உடனே மோடி டென்ஷன் ஆகி நோ நோ ஹம் ஆएंगे ரோட் ஷோ கரிங்கேன்னுகிறாரு. ரோட் ஷோ கரிங்கேன்னுகிறாரு. ரோட் ஷோனா உடனே ஒரு தேதியை கொடுத்துட்டாங்க. மோடி திறந்த மேல ஓட்டு கேட்கிறார். அதுக்கு பேர் ரோட் ஷோ. நல்லா கவனிக்கணும். பிளாட்ல இருக்கிறவங்க கேக்குறீங்க, எதுவும் நல்லா கவனிங்க. ரோட் ஷோக்கு தேதி கொடுத்துட்டார். மோடி சென்னையில வந்து இறங்கிட்டாரு. கரெக்டா அந்த பிரச்சார ஜீப்பு பனங்கல் பார்க்ல வந்து நிக்குது. பாண்டி பஜார் பனங்கல் பார்க்ல அங்க ஆள் வந்து மோடி ஏற ஒரு 1/2 hour பார்த்தா எதிரில் கூட்டமே இல்லை. அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ராஜாக்கும் ஒன்னும் புரியல. என்னடா பிரதமரே வராரு, கூட்டமே இல்லையன்ட்டு கட கடகடன்ட்டு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் 750 ரூபான்னு கொடுத்து எல்லா பிள்ளைங்களையும் தாய்மார்களையும் கொண்டு போய் நிக்க வச்சிட்டானுங்க. நல்ல ஜனம் கொடுத்து நிக்க வச்சிட்டாங்க. மோடி வந்தார், அப்படியே காரை விட்டு இறங்கி அந்த ஜீப்ல ஏறினார். இந்த ரோட் ஷோவை மோடி வந்து டெல்லியில, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, உத்தரப்பிரதேசத்துல, இமாச்சல்ல ரோட் ஷோ பண்ணாருன்னா சம கூட்டம் நிக்கும். மோடி கையாடினே போவாரு. அப்ப கார்ல, அவர் கார்ல இருக்கிறவன் ஒரு குத்தம் கோஷம் போடுவான். அவர் கார்ல இருக்கிறவன் என்ன கோஷம் போடுவானா, ஆப்கி பார் அப்படின்னு கார்ல இருக்கிறவன் கத்துவான். எதிரில் இருக்கிறவன் என்ன சொல்லுவானா, 400 பார் 400 பாருன்னுவான். இது எங்க? டெல்லியில, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல. நம்ம விட்டு புள்ளிங்க அதெல்லாம் எங்க தெரியும். மோடி வந்துட்டாரு, ஜீப்ல ஏறினாரு, இப்படி இப்படின்னாரு. இந்த ஜீப்ல உட்கார்ந்து பக்கத்துல அவன் மைக்க வாங்கி ஆப்கி பாருன்னா
எதிரில இருந்தவங்களாம் சாக்கோபார் சாக்கோபார் சாக்கோபார்னா மொத்த டென்ஷன் ஆயிட்டு இருந்தாலும் சாக்கோபாரா சார்த்து பாருன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆப்கி பார் சார்த்து பாருன்னு. அவன் சாக்கோ பாருன்ட்டான். டென்ஷன் ஆயிட்டான் அவன். அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். வண்டி வேகமா ஓடுறான். வேகமா போச்சு. ஆனா காரை விட்டு கீழே இறங்கினார். அண்ணாமலையை கூட்டுக்கிறார். ஒரு உண்மையை சொல்லிட்டு போய்கிறான். மயிரில் கூட ஜெயிக்க மாட்டேங்குது. இவர் இப்போ 40 இடத்துல ஜெயிக்கல, 19 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. மீதி இடத்துல 3வது இடம். 2026 பிஜேபி ஒரு அநியாயம். மனசாட்சி இல்லையா உனக்கு? 2026ல பிஜேபியா? அப்படி ஒரு கட்சி இருந்ததையே தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பொதுவா சொல்றேன், இங்க இருக்கிற யாருமே அந்த தப்பான வேலையை பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வேற, அவங்க வேற. நம்மளாம் தமிழர்கள், அதெல்லாம் அவங்களாம் அவங்க. இப்போ நம்ம ஒன்றிய நிதி அமைச்சர் மேன்மைக்குரிய திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு 4-5 முடிவு எடுத்திருக்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல. என்ன முடிவுன்னா, முதல்ல நம்ம வீட்டுல பொண்ணு பெரியவள் ஆயிட்டாலோ, பிறந்த நாளைக்கோ, பொங்கலுக்கோ, தீபாவளிக்கோ, ஜனவரிக்கோ, கிறிஸ்துமஸ்க்கோ, ரம்ஜானுக்கோ, எதுக்கோ நம்மள மாதிரி அன்றாடம் காட்சிகளுக்கு இருக்கிற ஒரே ஷாப் எதிரானா டி நகர் ரங்கநாதர்ல இருக்கிற 3 கடை. அங்கதான் விலை கம்மியானு எடுத்துன்னு வருவோம். ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி வரி இப்ப நீ கட்டணும். இது இப்போ எடுத்துக்கிற முடிவு. எவ்வளோ? 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாலோ, புடவை எடுத்தாலோ, சுடிதார் எடுத்தாலோ, வெங்காயம் எது எடுத்தாலுமே 1500 ரூபாய் பில்லா 18% வரி கட்டணும். கமரக்கட்டு வாங்குறியா 18%, பருப்பி வாங்கினியா 18%, அடையாறு ஆனந்தமுள்ள போய் 2 சாம்பார் இட்லி சாப்பிட்டியா 18%, மீல் சாப்பிட்டியா, சாப்பாடு சாப்பிட்டியா, சாப்பிட்டங்க 18%. அப்ப எதுக்குதான் வரி கொடுப்பீங்க? எதுக்கா வரி போட மாட்டீங்கன்னா, மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற பொருள், டெய்லி வாங்கி சாப்பிடுற பொருள், எல்லார் வீட்லயும் இருக்கிற பொருள், எல்லாம் ஈஸியா வாங்குற பொருள், அதுக்கு மட்டும் 2% வரி. எதுக்குன்னு கேளுங்க, கேளுங்க ஏக்கா கேளுங்க. எதுக்குன்னு? வைரத்துக்கு. நம்ம டெய்லி வாங்கி சாப்பிடணும். அதை டெய்லி காதல மூக்கல மாட்டிக்கிறோம். வீட்டுல ஏகப்பட்டது கிடக்குது. என்னது? வைரம். அதுக்கு 2% ஜிஎஸ்டி வரி. நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி, எப்பனா ஒரு வாட்டி சாப்பிடுற இட்லிக்கு 18% வரி. எப்பனா ஒரு வாட்டி சாப்பிடுற சாப்பாடுக்கு 18% வரி. ஏண்டா? ஆம் ஆயிங்க, தேஷ் பச்சாயிங்க. மயிரா போச்சு, ஒண்ணுமே இல்ல. எழுதி வச்சுக்கோ, கோமணத்தை தான் உருவல, கோமணத்தை தான் உருவல. எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. ஒண்ணு கூட விடல. நான் சிரிக்கவும் இதெல்லாம் சொல்லல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 10 வருஷம் ஆச்சு. 11வது வருஷம் ஒன்றியத்தின் தலைமை அமைச்சராக மோடி பொறுப்பேற்று. இந்த 11 வருஷத்தில் நாட்டு மக்களுக்கு சொல்ற மாதிரி அவர் பண்ண திட்டம் என்னங்க? கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? யோசிக்க வேண்டாமா? ராமர் கோயிலை கட்டி விட்டோம், ராமர் காப்பாற்றுவார், ராமரே எங்களை 400ல ஜெயிக்க வைப்பாருனாங்க. வேடிக்கை என்ன தெரியுமா? எந்த தொகுதியில ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அந்த தொகுதியில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது, மறந்துவிடக் கூடாது. நாங்க 400 ஜெயிப்போம், 240 தாண்ட முடியல. பெரியவர்களே, தாய்மகளே, இன்று ஒன்றிய அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டு மீது அறிவிக்கப்படாத போரை அறிவித்திருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நெருக்கடி, நிதி ஒதுக்கல நெருக்கடி, திட்டங்கள் தருவதை நெருக்கடி. இங்க கவர்னர் இருக்கிறார், RSS ரவி, அவருக்கும் நெருக்கடி தருகிறார்கள். இந்த 5 மாவட்டம் கடுமையான மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டது, மிகப்பெரிய இழப்பு. இதுவரை ஒரு நயா பைசா ஒன்றிய அரசாங்கம் தரவில்லை. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பணம் தந்தாலும் தரவில்லை என்று சொன்னாலும் என் மக்களை நான் காப்பாற்றுவேன். 5 மாவட்ட மக்களுக்கும் நிவாரணம் தந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் கேட்கிறேன், அந்த விழுப்புரமும், கடலூரும், தர்மபுரியும், கிருஷ்ணகிரியும், திருவண்ணாமலையும் இந்தியால இல்லையா? பிரதமர் வரமாட்டாரா? இந்திய நடிகையுடைய கல்யாணத்துக்கு போக தெரிஞ்ச நரேந்திர மோடிக்கு கடலூருக்கு வர தெரியாதா? எப்பயா தமிழனை மதிப்பீங்க?
எப்பயா தமிழ்நாட்டை திருப்பி பார்ப்பீங்க? கேட்ட நிதி எப்ப கொடுப்பீங்க? கடந்த 6 மாசமா தமிழ்நாட்டுல துவக்கப்பள்ளி ஆசிரியர் தர வேண்டிய சம்பளத்தை மோடி அரசு தரல. கேட்டா இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் தருவோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தருவோம், இந்தி படிச்சாதான் மத்திய சர்க்கார் பணம் தரனா உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம்? குஜராத் பணத்தையா கேட்டோம்? ராஜஸ்தான் பணத்தையா கேட்டோம்? இல்லை, என் தமிழன் கட்டுகிற வரியை தான் திருப்பி கேட்டோம். மோடி அரசு தர மறுக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களையும் காத்துக்கொண்டு ஒன்றிய அரசோடு இன்று வரையில் சண்டையிட்டு போரிட்டு மாநில உரிமைகளை காப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். பெரியவர்களை, தாய் மகளே, உங்களுடைய பணிவோடு கேட்பது, நடிகர் வரலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம், நடிகை வரலாம், முன்னாள் முதலமைச்சர் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் நம்மை காப்பாற்றுவது யார்? இறுதியா ஒரே செய்தி சொல்லி விடைபெறுகிறேன். 2 நிமிஷம். நான் இவ்வளவு சொன்னோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், கொரோனாக்கு 4000 வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம் இலவச பேருந்து, ஆட்சிக்கு வந்தோம் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம் உயிர்காக்க 48, ஆட்சிக்கு வந்தோம் இல்லம் தேடி கல்வி, ஆட்சிக்கு வந்தோம் வீடு தேடி மருத்துவம், இவ்வளவு கொடுத்தோம். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க அக்கா ஒண்ணு சொல்லுது, வந்தீங்க எல்லாம் தான் கொடுத்தீங்க, கொடுக்கறது எல்லாம் தான் கொடுத்தீங்க, ஆனா அந்த கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்களே. அதுல இந்த பாட்டிக்கு இது பேர் அந்த அக்கா அது ஊர்ல போய் குழப்பம் பண்றது, மீன் கடையிலயும் டேங்க் தண்ணி போறிய இடத்துலயும் இப்படி வாங்கி இப்படி தரானுங்க, அவங்க தரானுங்க. சத்தியமா கரண்ட் பில்ல நாங்க ஏத்தல, கரண்ட் பில்ல நாங்க ஏத்தவே இல்லை. இன்னும் ஓப்பனா சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், கரண்ட் பில்ல நாங்க ஏத்தல. சந்தேகமா தான் மாரியத்து கோயில மண்ணவரி போட்டுப்போம். ஆமா, நாங்க ஏத்தல. நீ கேக்குற, அப்ப நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, அதிகாரத்துல இருக்கிறீங்க, பவர்ல இருக்கிறீங்க, நீங்க ஏத்தமா யார் ஏத்துறது? எப்பயும் சொல்றாங்க நாங்க ஏத்தல. அந்த அம்மா செத்து போச்சு 2011, 2021 ஜெயலலிதா முதலமைச்சர், அந்த அம்மா முதலமைச்சர். அந்த அம்மா 6 வருஷத்துலயே செத்து போச்சு. இப்ப அந்த அம்மா அம்மான்ற, ஆனா அவங்க உயிரோடு இருக்கிறப்போ நான் அம்மான்னு சொன்னதில்ல, ஜெயலலிதா தான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா வழக்கெல்லாம் போட்டுக்குது எங்க மேல. செத்து போன பிறகுதான் அந்த அம்மா மேல ஒரு மரியாதையே வந்தது, ஒரு மரியாதை அந்த அம்மா செத்த பிறகுதான் வந்தது. அதனாலதான் அந்த அம்மா அம்மான்ற. நீங்க கேட்கலாம், அதனப்ப உயிரோடு சொல்ல மரியாதை தரல, செத்து போன பிறகு மரியாதை தரியான்ட்டு. ஏன் செத்து போன பிறகு அந்த அம்மா மேல இவ்வளவு மரியாதை வந்ததுன்னா, இவ்வளவு பைத்தியக்காரரை வச்சு கட்சியில் அடிச்சிருக்கு பேர். சாதாரண விஷயம் கிடையாது. அரை மென்டலு, கால் மென்டலு, முழு மென்டலு, இவ்வளவு பேர் வச்சு கட்சியில் அடிச்சிருக்குன்னா உள்ளபடி அந்த அம்மாவை பாராட்டணும். 2014 அந்த அம்மா செத்து போச்சு. ஏன் செத்துது, எப்படி செத்துது, 5ஆம் தேதி செத்துதா, 4ஆம் தேதி செத்துதா, ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு, அழிச்சிட்டானுங்க. அந்த அம்மா 2014 முதலமைச்சர் இருக்கிற போது அந்த அம்மா கோட்டையில இருக்கிறப்போ டெல்லியில இருந்து ஒரு கோப்பு வருது. யார் கொடுத்து அனுப்புறா? நான் பேசுறத மீடியா படம் எடுத்துட்டு இருக்கு, யூடியூப் எடுத்துட்டு இருக்கு, அதிமுக கேட்டுட்டு இருப்பான், பேசுறது பொய்யானா நீ கூட்டம் போட்டு சொல்லணும். டெல்லியில இருந்து ஒரு கோப்புனா ஃபைல் வருது, மோடி அரசாங்கம் கொடுத்து அனுப்புது ஜெயலலிதா கிட்ட, கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த கோப்பை படிச்சு பார்த்து ஜெயலலிதாக்கு கண்ணெல்லாம் செவந்து போயிடுது, டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம கோவப்படுது. ஏன் அந்த ஃபைல பார்த்தோன்னா அந்த அம்மா அவ்வளவு கோவப்பட்டது, ஏன் கண்ணெல்லாம் செவந்து போச்சுன்னா, அந்த கோப்பு பெயர் உதய் மின் திட்டம். என்ன பேரு? உதய் உதய் மின் திட்டம். இத படிச்சு பார்த்தா அந்த அம்மா டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுது. தூக்கி மூஞ்சலி வீசிச்சான், செக்ரட்டரி மூஞ்சலி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட கையெழுத்து கேட்கறீங்கன்னு. அப்படி அந்த கோப்பில் என்ன எழுதி இருந்ததுன்னா, மோடி அரசாங்கம் என்ன எழுதி அமைச்சதுன்னா, இனிமே தமிழ்நாட்டுல கரண்ட் பில்லை ஏத்துற வேலையை குறைக்கிற வேலையை நீங்க பார்க்க வேணாம், இனிமே நாங்க பார்த்துப்போம். என்ன எழுதி இருந்தது? கரண்ட் பில்ல ஏத்துற வேலையை குறைக்கிற வேலையை உங்க வேலையில நாங்க பார்த்துப்போம். பெரியவர்களே, தாய்மகளே, அந்த அம்மா அம்மான்னு சொன்ன, ஏன் தெரியுமா அம்மான்னு சொன்னேன்? அந்த அம்மா ஒரு பொம்பளை தான், புடவை தான் கட்டி இருந்தது, ஆனா ஆம்பளை மாதிரி முடிவெடுத்தது அந்த அம்மையாரை மிஞ்சுவதற்கு அன்றைக்கு ஆள் இல்லை. நம்ம திருப்பி கேட்டதா, ஏன் ஸ்டேட்ல நான் முதலமைச்சரா இருக்கிற பொழுது ஏன் ஸ்டேட்ல வந்து கரண்ட் பில்ல அவர் ஏத்துவாரா? ஃபைல தூக்கி மூஞ்சில அடிச்சு வச்சான், கையெழுத்து போடல. பாராட்டணும். ஒரு முதலமைச்சரா இப்படி இருக்கணும். எதிர்கட்சியா கூட இருக்கலாம், ஆனா துணிவான முடிவு, நல்ல முடிவு. ஆனா அந்த அம்மா செத்து போச்சு. இவனுங்க வந்தானுங்க
எடப்பாடி ஓபிஎஸ் தங்கமணியும் வந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய பதவியை காப்பாத்தி கொள்ள தான் வீட்டுக்கு சிபிஐ அமலாக்க பிரிவு வருமான வரித்துறை ரைடு வராம இருக்கணும்ன்றக்காக டெல்லியில இருந்து வந்த கோப்பு, எந்த கோப்பு ஜெயலலிதா மூஞ்சல வீசினாங்களோ இவங்க டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து அந்த உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. போட்டவர் பெயர் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி. கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது யாரு? யாரு? ஜெயலலிதா. கையெழுத்து போட்டது யாரு? அதே அதிமுக அமைச்சர் எடப்பாடி ஓபிஎஸ் பேச்சு கேட்டு தங்கமணி போட்டார். முடிஞ்சிருச்சு. தாலி அறுத்துட்டானுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம். 2021 மே 7 முதலமைச்சர் ஆயிட்டார். 3 மாசத்துல டெல்லியில இருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னா, கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டாராம். கரண்ட் பில் ஏத்துங்களா? கரண்ட் பில் ஏத்த சொல்லி நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு திருப்பி கேட்டா, இல்ல இல்ல போன சர்க்கார் எடப்பாடி ஆட்சி சரண்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, இனிமே கரண்ட் பில் நாங்க தான் ஏத்துவோம். முதலமைச்சருக்கு ஒன்னும் புரியல, ஆனா ஏத்தல. என்ன பதில் எழுதினாரு? இப்பதான் கொரோனாலாம் முடிஞ்சிருக்கு, இப்பதான் மூச்சு விடவே மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படியா கரண்ட் பில் ஏத்துறது? ஏத்தல. முதல் கடிதம் வருது, ஏத்தல. 2வது கடிதம் வருது, ஏத்தல. 3வது கடிதம் வருது, ஏத்தல. 4வது கடிதம் வருது, ஏத்தல. 5வது கடிதம் நமக்கு வரல. மக்கள் மீது நம்பி அக்கறை இருப்பதை போல் பாஜக நாடகம் ஆடுகிறது. மோடி பேசுகிறார், அமித்ஷா பேசுறாருல. 5வது கடிதம் எங்க தெரியுமா வந்தது? ரிசர்வ் பேங்குக்கு எழுதுறாங்க. டெல்லி அரசாங்கம் என்ன எழுதுறாங்க தெரியுமா? நாங்க கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி உத்தரவு போட்டோம், இதுவரை ஸ்டாலின் அரசாங்கம் கரண்ட் பில்லை ஏத்தவே இல்லை, ஏத்த மாட்டேங்குது. ஆகவே அடுத்த மாசம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை ஓடியை தராதீர்கள். யார் எழுதுறது? ஒன்றிய அரசாங்கம். யாருடைய அரசாங்கம்? மோடி அரசாங்கம். யாருக்கு எதிராக? நமக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக. ஓடி தரமாட்டு ரிசர்வ் பேங்க் சொன்ன பிறகு வேற வழியே இல்லாமல் யூனிட்டுக்கு 4 பைசா ஏத்தணும். இப்ப உங்க எல்லாரையும் கேட்கிறேன், யார் கரண்ட் பில் ஏத்தனது? சத்தமா சொல்லுங்க. ஏத்தது காரணம் யாரு? எடப்பாடி. கையெழுத்து போட்டது அவன், ஏத்துனது இவன், தாலி அறுக்கிறது நாங்க. நியாயமா இது? கையெழுத்து போடலன்னா, ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த கரண்ட் பில் நிலைமைக்கு வந்திருக்குமா? போய் தன்னுடைய பதவியை காப்பாத்தி கொள்ள கையெழுத்து போட்டதால இன்னைக்கு வேற வழி இல்லாம, அதுலயும் பரவாயில்ல இந்த டெனண்ட் விடுக்குது பாரு, இந்த வாடகை வீட்டுல தான் பெரும் பாவம். நாங்க 4 ஏத்துறோம், அவங்க 3 ரூபாய் ஏத்துறோம். ஹவுஸ் ஓனர்லாம் நாங்க 4 தான் ஏத்திருப்போம், சொந்த வீட்டுக்காரன் 3 ரூபாய் ஏத்திட்டான். அது ஒரு பெரிய குழப்பம் அதுல எங்களுக்கு. அவங்க உண்மை அதான் இருக்கிற பிராக்டிக்கல் சொல்லிட்டு போறேன்னு. ஆனா எல்லாத்தையும் சமாளித்து மோடி தருகிற நெருக்கடியும், அமித்ஷா தருகிற நெருக்கடியும், கவர்னர் தர நெருக்கடியும், இயற்கை தர நெருக்கடியும் எல்லாத்தையும் சமாளித்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற ஒரே தலைவன், திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மாவட்ட செயலாளர் கருத்தை வலுப்படுத்துங்கள். சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த தொகுதியில அனைத்து அடிப்படை பணிகளையும் நிறைவேற்றி தந்திருக்கிற அண்ணன் ஜே.கே.யின் கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி பிறந்த நாள் காணுகிற இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.